பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 33 வரை. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயு தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே, இவ்வேளையிலும் கூட அப்பா, நீங்கள் பேசும்போது எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும். ஆமீன் தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தருவீராக. அதிலே ஜீவனும் சமாதானமும் உண்டு. ஆமீன் பிதாவே. அப்பா, திக்கற்று போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் கண்டெடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு நீங்கள் போதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்துவீராக தகப்பனே, அவர்களை பலப்படுத்துவீராக. என் ஆவியானவரே, என்ன விதமான மன உளைச்சல் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் தாமே இறங்கி அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அவருடைய சுமைகள் எல்லாம் லகுவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் இறங்குவீராக. இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமீன் பிதாவை. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா தகப்பனை. அதிகாரத்தில் இருக்கிறவங்கள் அவர்கள் அதிகாரத்தை ஒரு போதும் துஷ்பிரயோகம் பண்ணாதபடி காத்து கொள்ளுங்க. நியாயம் விசாரிக்கிற நாளிலே சகாலத்தையும் ஆண்டவரே நீர் நியாயம் தீர்ப்பிறப்பா. உமக்கு பயந்து ஜீவிக்கட்டும் என் ஆவியானவரே. ஒருவருக்கும் விரோதமாய் எழும்பாதபடி காத்து கொள்வீராக. ஆமீன் தகப்பனே. நன்மைக்கு ஏதுவாக அவங்க வாய் திறக்கப்படட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை தருவீராக. இஸ்ரவேலை பாதுகாத்து கொள்ளுங்க. இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் நீர் காத்து கொள்ளுவீராக. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆளுகிறவர்கள், தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. பாலஸ்தீன் ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, சிரியாக்காக ஜெபிக்கிறோம். லெபனானுக்காக கர்த்தர் சமூகத்தில் வரும் தகப்பனே. ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான கிருபை தருவீராக. உடைமைகளை, உறவுகளை இழந்திருக்காங்க ஆவியானவரே. தயவாய் இறங்கி அவர்களை ஆட்கொள்ளுவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. அவங்க கண்ணீரை துடைத்தருளும் என்றாச்சா. நீர் ஆறுதல்படுத்தி தைரியப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இறங்குவீராக. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. அப்பா, அவங்க ஞானம் செயல்படட்டும். அவங்க சுயபுத்தி நம்பிராதபடிக்கு, சுய புகழ்ச்சிக்காக தங்களுடைய இஷ்டப்படி செய்யாதபடிக்கு தேவ ஆவியானவர் இறங்கி உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவும், உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தருவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மீதும் இந்த நாட்களிலே ஊற்றப்பட வேண்டும் அப்பா. கர்த்தர் இறங்கியிருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாம்சமான யாவர் மேலும் உங்க ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட முடியுமே என்றாச்சா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்க. சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் ஆண்டவரே. ஆமீனப்பா. பலவீனத்தில் எல்லாம் கர்த்தருடைய சம்பூர்ண பலன் உண்டாகி புது பலன் அடைந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. உங்க சாட்சியாய் நிற்க கிருபை தாங்க. ஆமீன் ஆண்டவரே. மழையினாலும் வெள்ளத்தினாலும் ஆண்டவரே ஜனங்களுக்கு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைமைகள், வீடு, வாசல் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பாதுகாப்பின் வளைத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. இறங்குவீராக. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.